அன்பர்களே வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய குழந்தைங்க எதுக்கு எடுத்தாலும் அளந்துனே இருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பெற்றோர்களும் எதற்கு அளந்துகிட்டே இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்ப்பாங்க, அங்கே போனாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காது, அளந்துகிட்டே இருக்கும். என்னடா காரணம் டாக்டருங்க கூட குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு தான் அளந்துட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் அளந்துகிட்டே இருக்கே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் தெரியாமல் தவிச்சுன்னுக்கிறாங்க. சிலர் பார்க்கக்கூடிய பார்வையே சரியில்லாத இருக்கும். ஒரு பொறாமை எண்ணத்தோடையே பார்க்குவாங்க. அடோட அந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குது பாரு அப்படின்ட்டு அதே ஒரு திருஷ்டி தான். அந்த பொறாமை குணத்தோடு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பறவைங்கள் இருக்குது இல்லையா, அந்த பறவைங்களும் பறக்கும் கூட பறந்து போகும். அந்த சமயத்தில் குழந்தைங்க எதனா வெளியே இருந்துச்சுன்னா அந்த நிகழப்பட்டாலும் நமக்கு நோய் நொடிக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்புறமா குழந்தை இருப்பு மேலே வச்சுன்னு சோறு குழந்தைக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, சோறு உணவுகள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஏக்கத்தோடு நாய்ங்க பார்த்துட்டு இருக்கான். அது கொடுக்குமான்னு அந்த ஏக்கத்தினால அந்த பார்வையும் ஒரு திருஷ்டி தான். அதுக்கும் காரணம் தான். உடல்நல பாதிப்பாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது எப்படி நம்ம நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கையில் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்காங்க. குழந்தை தாய் மடி மேலே உக்காத்திச்சு முன்னால் உக்காத்தி வச்சுட்டு இன்னொரு ஒரு கையில் அந்த உப்பு கொஞ்சம் கொடுத்து அந்த குழந்தையும் அந்த தாயும் சேர்த்து 3 முறை 3 வாட்டி அந்த தலையை வலப்புறமாக 3 வாட்டி சுற்றி, இடப்புறம் சுற்றக்கூடாது, வலப்புறம் மட்டும் ஒரு 3 வாட்டி சுற்றி இறங்க வாங்கி 3 வாட்டி இறங்க வாங்கி ஓடும் தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணீரில் போயிட்டு போட்டுடணும். இப்படி ஒரு 3 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அந்த குழந்தையோடைய கண் திருஷ்டி முழுவதும் நீங்கி போயிடும். குழந்தை அழகாமல் நல்லா தூங்கும். இது எளிய பரிகாரம். கிராமத்து சைடில் இதெல்லாம் பயன்பாட்டில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நாகரிகமாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு பல விஷயத்தை நம்ம மறந்துட்டு தவிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போது இன்னும் உங்களுக்கு எதனா தெரிஞ்ச விஷயம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் 4 பேருக்கு நல்லதாக நடக்கும். எல்லோருக்கும் நன்மை நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.